மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் மேலேயும் உண்மையான பாசம் வைப்போம். ஆனால் நம்ம மேலே எல்லாம் உண்மையான பாசம் வைப்பாங்களான்னு சொன்னால் கேள்விக்குறி தான். அப்புறம் நம்ம அதையே யோசிச்சு அழுவோம். ஏன் நம்ம மேலே யாரும் பாசம் வைக்க மாட்டேன்றாங்க, ஏன் நம்ம கூட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம மட்டும்தான் நமக்கு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஏன் அவங்க நம்ம கூட பேசவே மாட்டேன்றாங்களே, ஏன் இவங்க நம்ம கூட பேச மாட்டேன்றாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு பர்த்டேனா கூட அவங்க விஷ் பண்ண மாட்டேன்றாங்களே, நம்மளுக்கு ஒரு விஷ் பண்ணுறதில்ல, நம்மளை பார்த்து சிரிக்கிறதுல, நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசுகிறதுலையே சொல்லிட்டு நம்ம எல்லோரையும் பார்த்து யோசிப்போம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தான் பழகுவோம். ஆனால் அவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைக்கோசரம் யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் நம்ம கூட உண்மையாக பேசுவாங்க. நம்ம அவங்க கூட பேசாட்டி கூட அவங்களே தேடி பேசுவாங்க. நம்ம பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சொல்லுமா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே நம்ம சொல்லுங்கள், சரி வச்சுருங்க. இல்லை யாரை தெரியுமா, நம்ம கூட தேடி பேசுகிறவங்க நம்ம அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, அவங்கள மட்டும்தான் நம்ம என்னோடய ஹஸ்பண்ட், உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் பேசுவாங்க. இல்லையா உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த மாதிரி பேசுவாங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க பேசுவாங்க மிச்சம். ஆனால் நம்ம அவங்கக்கிட்டலாம் உண்மையான அன்பை விட நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா கூட இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களேன்னு யோசித்து டிப்ரெஷன் ஆகிறத விட நம்ம கூட இருக்கிற சொந்தத்தை நம்ம நல்லா சந்தோஷமாக அவங்க நம்ம கூட பேசுகிறாங்களா, சரி இது போதும் நம்மளுக்கு. சும்மா நம்ம கூட தேவைக்கு மட்டும் நல்லா க்ளோஸாக இருந்துட்டு தேவை முடிஞ்சோடனே போகிறவங்கள விட நம்ம கூட எப்போவுமே பேசுகிறாங்களா, அவங்க கூட நம்ம பேசிட்டு நம்மளை நேசிக்கணுங்க. ஃபஸ்ட் நம்ம செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் மேலே அன்பு வச்சா அவங்க நம்ம இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கணும். ஆனால் அவங்களும் நம்ம மேலே கண்டிப்பாக அன்பு வச்சாகணும், நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் நம்ம மேலே அன்பு வச்சுக்கலாம், நம்ம மற்றவங்க மேலேயும் வைக்கலாம். ஆனால் அவங்க வச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதில் உண்மையான அன்பு எங்கே இருக்கும், நமக்குள்ளேயே தாங்க இருக்கும். நம்மளை லவ் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். நம்மளே லவ் பண்ணிவிட்டு நம்ம கூட பேசுகிறாங்களா பேசுங்க, பேசலையா அமைதியாகிடுங்க. அவங்கள பற்றி குறையும் சொல்லாதீங்க, அவங்கள பற்றியே பேசாதீங்க. தேவை இருந்தால் அவங்களே நம்ம கூட பேசுவாங்க, தேவையில்லையா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்களானே தெரியும் யார் நம்ம கூட உண்மையாக பேசுகிறாங்க, யார் பேசலன்ட்டு. அமைதியாக இருக்கும்போது உனக்கு என்னமா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறவங்க உண்மையான பக்கம். அது ஒரு டைம் கேட்குறவங்களாம் உண்மையான அன்புலாம் இல்லை. ஒரு டைம் ஏமா இப்படி இருக்கேன், என்ன ஆச்சு உனக்கு, அந்த மாதிரி கேட்கணும். ஆனால் அவன் ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சுனுங்கிறா அப்படிலாம் சொல்லிட்டு போகிறவங்க சும்மா ஏற்றிட்டு நம்மளை இன்னும் டிப்ரெஷனில் ஆளாக்குறவங்க தான் அந்த மாதிரி பேசுகிறவங்க. அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நம்ம லவ் பண்ணிவிட்டு செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், படிக்கலாம், சாங் கேட்டுக்கலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு எது தெரிஞ்சுதோ அதை பண்ணிக்கலாம். நெயில் கட் பண்ணலாம், இல்லை நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம எதனா ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக் பண்ணலாம். நம்மளுக்கு நம்ம தான் ராணி. ஒரு சில நம்ம கருப்பாக இருந்தால் அவள் கருப்பாக இப்படிக்கிறா பாரு, நம்ம ட்ரெஸ்லாம் அழகாக பண்ணிவிட்டு நம்மளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நாமளே ஒரு அழகாக இருக்கும் சொல்லிட்டு போவோம். ஆனால் அவங்க என்னது இந்த கலர் உனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் தயவு செஞ்சு தூரம் வச்சுருங்க. உனக்கு எல்லா கலரும் நல்லா இருக்கும்டி, நீ போடுடின்னு சொல்கிறவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க அதே இந்த கலர் உனக்கு போய் செட் ஆகுமான்னு சொன்னால் எல்லா கலரும் எல்லாருக்கும் தாங்க படைச்சாது. இன்னும் ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கலர், பிளாக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கலர்னு சொல்லிட்டு யாரும் தனித்தனியாக பிரித்து வைக்கல. நம்ம எல்லா கலரும் போடணும். அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் கொஞ்சம் பக்கத்துலேயே விற்காதீங்க. சரி நீ இப்படியா, உன்னோட கேரக்டர் இப்படி தான், எனக்கு நான் ராணி, எனக்கு பிடிச்ச கலர் நான் போட்டுக்கிறேன், சரி பண்ணி சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டையே போடாதீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. அதுக்குன்னு நீங்கள் இந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க, எல்லாமே போடுங்க. ஏன்னா இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை தினமும் வீடியோஸ் பாருங்கள். இது பெங்களூர் நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.